காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக என்னுயிர் உன்னோட. மா மா வாங்க 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 மா, செம்ம டயர்டா இருக்குமா. எனக்கு ஒரு கப்பு காஃபி தங்க புஷ்பத்தை போட்டு தர சொல்லுமா. காஃபி தானேங்க, போட்டுடலாமே. ஏன் தங்க புஷ்பத்தை போட சொல்றீங்க? நான் இந்த வீட்டில் வெட்டியா தானே இருக்கேன், நானே போட்டு தரேங்க. காஃபி போட்டதுல இருக்கட்டும், நீயே ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுற. ஹே, நீங்க என்ன முன்ன மாதிரியா? நல்லா வளர்ந்துட்டீங்க, வேலைக்கெல்லாம் போறீங்க, கல்யாணம் வேற பண்ணிட்டீங்க, அப்புறம் மரியாதையா தானே கூப்பிடணும். அம்மா, இப்ப நீ என்ன சொன்ன? இல்லடி, கல்யாணம் வேற ஆக போதுல, அதைத்தான் சொன்னேன். ஓ சரி, எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா, ரொம்ப டயர்டா இருக்கு. என்னடி அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லம்மா, நான் போறேன். போ, இனிமே என் ஆட்டத்தை பார்க்க போற நீ. டேய் சந்திரா, நம்ம இந்திரனை மாப்பிள்ளை கேட்டு ஊர்ல இருந்து ஒரு அம்மா போன் பண்ணாங்கடா. அந்த பொண்ணு கூட லாயர் ஆண்டா, அப்பா வேலை பாக்குற கோர்ட்ல தான் அந்த பொண்ணு வேலை பாக்குதான். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம இந்திரனுக்கு முடிச்சிருவோமா? ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனுக்கு எதுக்குமா இன்னொரு கல்யாணம்? டேய், என்னடா உளறிட்டு இருக்க? ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது இல்லம்மா, ஆல்ரெடி அவன் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கானே, அவனுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்டேன். அப்படி கேட்டியா? ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு. ஏண்டா, அவன் அப்படி சொன்னானா அவனை அப்படியே விட்டுறலாமா? டே, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும்டா, நம்ம கேக்குறதுனால வெளியே அப்படி மழுப்பிட்டு இருக்கான். அவன் தானே உள்ளுக்குள்ள நிறைய ஆசைதான் வச்சிருக்கான். இருக்கட்டுமா, இப்பதானே லண்டன் போயிருக்கான், நெக்ஸ்ட் வருவான்ல, அப்ப பாத்துக்கலாம். மலரம்மா, துணியை காய போட்டேமா. தன்மை, நீ எதுக்கு இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு மாடிக்கெல்லாம் போன? நீ வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? டேய், வெயிட்டெல்லாம் அவன் தூக்கிட்டு போலடா, 2 ஷர்ட் உன்னோடது மட்டும் தான் இருந்துச்சு, அதை தான் எடுத்துட்டு போய் காய போட்டேமான்னு சொல்லிட்டு தான் போனா. அம்மா, 2 ஷர்ட்டோ 4 ஷர்ட்டோ, அவ எதுக்கு இப்ப மாடிப்படி ஏறி போனா? டேய், அவளுக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, ஏன் மாடிப்படி ஏறக்கூடாது அவ? அவ வெயிட் எல்லாம் தூக்கிட்டு ஏறக்கூடாது. சந்துரு, ஏன் சந்துரு மானத்தை வாங்குறீங்க? பேசாம இருங்க. நீ சும்மாரு, இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். நீ பாட்டுக்கு இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது. இரு, நீ இங்க பாரு, இனிமே எந்த வேலையுமே செய்யக்கூடாது. வா, வந்து உட்காரு வா. தன்மை, என்னமாச்சு? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ மலரம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சந்துரு ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு எனக்கும் தெரியலம்மா. டேய், மறுபடியும் ஏதாவது மண்டையில பிரச்சனை வந்துருச்சா உனக்கு? ஏன்டா நீயும் குழம்பிட்டு இருக்கிறவங்களையும் குழப்பிட்டு இருக்க? தன்மை, நீ போ, உள்ள போய் படுத்து தூங்கு போ. தூங்கவா? சந்துரு, மணி 6 மணி தான் ஆகுது, இப்பவே தூங்க சொல்றீங்க? ஆமால, சரி, அப்ப ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? போட்டுட்டு வருவா, இல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி எடுத்துட்டு வருவா. ஷோ, சாவடிக்கிறானே அந்த பொண்ணை போட்டு. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? மலரு, அமைதியா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, எதுவும் பேசாத. ஏங்க, அவன் பைத்தியம் மாதிரி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மலரு, உனக்கு அப்புறமா எல்லாமே புரிய வைக்கிறேன், இப்ப எதுவும் பேசாம என்ன நடக்குதுன்னு பாரு. சந்துரு, ப்ளீஸ் சந்துரு, எல்லாருமே நம்மள தான் பாக்குறாங்க, ஏன் இப்படி வித்தியாசமா ரியாக்ட் பண்றீங்க? தன்மை, உனக்கு தான் அதை பத்தி எதுவுமே தெரியல. நான் யூடியூப்ல பார்த்தேன், இந்த டைம்ல நீ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணுமா, ரொம்ப ரிஸ்கான வேலையெல்லாம் செய்யக்கூடாதான், அப்பதான் ப்ராசஸ் நல்லபடியா ஆகுமா, அப்படிலாம் யூடியூப்ல சொன்னாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ், சத்தான காய்கறி, கீரை இதெல்லாம் சாப்பிடணுமா, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதான். ஐயோ சந்துரு, நீங்க சொல்றதெல்லாம் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம், இப்பவே இல்ல சந்துரு. இருந்துட்டு போட்டும், ஏன் நம்ம இப்பல இருந்தே ஆரம்பிப்போம். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை என்ன வேலை செய்ய, அதை பண்ணி இதை பண்ணி நான் சொல்றோம், ரெஸ்ட் எடுன்னு தானே சொல்றோம். விட்டே உட்கார்ந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ நான் சொல்றதை மட்டும் செய், புரியுதா? பொங்க சந்துரு. மா, பாருங்கம்மா சந்துருவ எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. டேய், போடா பேசாம, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்குவோம். நிம்மதி, மா, உனக்கு காஃபி தானே போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன், என்ன வெறும் கையை வீசிட்டு வர? ஏய், ஓ அவசரத்துக்கு பால் பொங்குமா? இருடி, பால் அடுப்புல வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னம்மா? ஏய், உங்க அப்பா வேற நிச்சயதார்த்தத்துக்கு டேட் எல்லாம் குறிச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனோம், சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டே இருக்காருடி. போய்க்கலாம் போய்க்கலாம். என்னடி இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்ற? அவரை நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டுமா, அதான் எங்களுக்கும் வேணும். ஏய், என்னடி சொல்ற? உனக்கும் அதான் வேணுமா? அப்ப நீ அந்த தமிழ் மொழி பையனே கல்யாணம் பண்ணிக்க போறியா? மா, நான் தமிழ் மொழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் தங்க புஷ்பத்தோட வாழ்க்கை. அக்கா, ஏய், என்னடி சொல்றா இவ? இவ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்?
தெளிவான விளக்கத்துக்கு. அம்மா, பால் அடுப்புல வச்சுட்டு வந்தேன்னு சொன்னல, ஏதோ தீர மாதிரி ஸ்மெல் அடிக்குது. நீ போய் பார்த்துட்டு எங்க 2 பேருக்குமே காஃபி போட்டு எடுத்துட்டு அப்போமா. ஆமாண்டி, மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அக்கா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் மாட்டுறதை விட நீங்க தான் பயங்கரமா மாட்டுவீங்க. அடி கத்தாதடி. ஆல்ரெடி அம்மா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்கடி. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. நானே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற கத்தி மாட்டி விட்டுறாதடி. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்க்கா. கோவிலுக்கா? எதுக்கு? கோவிலுக்கு எதுக்குக்கா போவாங்க? சாமி தரிசனம் பண்ணதா? கரெக்ட் கரெக்ட். அந்த கேகே நகர்ல செகண்ட் கிராஸ்ல 2வது வீட்டு பக்கத்துல இருக்கே, அந்த கோவில்ல இருக்கிற சாமியை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா மேடம்? அக்கா, நாங்க தான் போனேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஹலோ மேடம், நாங்களும் லவ் பண்ணிருக்கோம். லவ்ல உங்களுக்கு சீனியர், எங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சீனியர். ஆமா, என்ன சொன்னாரு உங்க தமிழ் மொழி? என்னடி பேர் இது? தமிழ் மொழினா பேர் வைப்பாங்க? அக்கா, பேரை பத்திலாம் நீங்க பேசவே கூடாது. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்ல. ஏண்டி நிம்மதின்ற பேரை வச்சுட்டு நீங்களே சுத்தும் போது தமிழ் மொழிக்கு என்ன குறைச்சலாம்? அம்மா, எம்மாடி அம்மா, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவா. அக்கா, அப்புறம் அவ ஒரு விஷயம் சொன்னாகக்கா. காதே வலிக்குதுடி. என்னடி இது? இன்னும் 80s காலத்துல இருக்கிற மாதிரி அவஹ இவஹன்னு கூப்பிட்டு இருக்க. லவ் பண்ற பையனை போய் யாராவது இவ்ளோ மரியாதையா கூப்பிடுவாங்களாடி? எவ்வளவு அழகா ஜாலியா. டேய் தமிழ், சாப்பிட்டியா? அப்புறம் தமிழ், என்ன பண்ற? என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா தமிழ்? அப்படி இப்படின்னு நல்லா ஜாலியா பேசுடி. அதை விட்டுட்டு இன்னும் 80sலயே நம்ம அம்மா அப்பா காலத்துல இருந்த மாதிரி இன்னுங்க பண்றீங்க அப்படிலாம் மாதிரி பேசுவ. அக்கா, சி போங்கக்கா. அவங்கள போய் எப்படிக்கா பேரு சொல்லி கூப்பிடுறது? பேரு சொல்லும் போதே உடம்பெல்லாம் கூசுமே. புஷ்பா, இங்க பாரு, உனக்கு பசங்களோட மென்டாலிட்டியே புரிஞ்சுக்க தெரியல. இது மாதிரி நல்லா ஜாலியா பேசுற பொண்ணுங்களை தான் புஷ்பா இப்பெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் வேற ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு புஷ்பா. அங்க எவ்வளவு பொண்ணுங்க அவர் கூட வேலை பார்ப்பாங்க. எல்லாருமே எவ்வளவு ஆட்டிடியூடா பேசுவாங்க தெரியுமா? அந்த இடத்துல போயிட்டு நீ என்னங்க அப்படிலாம் கூப்பிட்டு இருந்தீனா நல்லா இருக்காது புஷ்பா. அதுக்கு தான் சொல்றேன். ஆனா எனக்கு அப்படிலாம் கூப்பிட வராதேக்கா. கூப்பிட்டு பழகு புஷ்பா. நான் மட்டும் என்ன பிறந்ததுல இருந்தே வா இந்திரனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். வாடா போடா பண்ணி நான் ஏன் திட்டுறதுக்கு? எல்லாம் இப்ப வந்ததுதான், நம்மளா மாத்திக்கிறது தாண்டி. ஆமாக்கா, நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான். அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன அப்படி கூப்பிடுன்னு கேட்டாக. ஆனா நான் தான் அப்படி கூப்பிடவே இல்ல. பாத்தியா, நான் சொன்னல, அவரே ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு. இதுதான் பசங்களோட மென்டாலிட்டி புஷ்பா. சரிக்கா, நான் ட்ரை பண்றேன். சரிடி, அப்புறம் நான் இந்திரனை பார்க்க போலான்னு இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போறத அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் இந்திரனை பார்க்க போறேன். நீ தமிழை பார்க்க போ, ஓகேவா? நான் இந்திரனை பார்த்துட்டு கிளம்பும் போது உனக்கு கால் பண்றேன். நீ ரெடியாரு. நான் தமிழ் வீட்ல இருந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிக்கா, போலாம். இரு, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். தூங்குறப்ப கூட எவ்வளவு அழகா தூங்குறாங்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. எழுப்பலாமா வேணாமா? தூங்குறவங்கள எழுப்புறது தப்புன்னு சொல்லுவாங்க. சரி, லைட்டா கூப்பிட்டு பாப்போம். என்னங்க லட்டு, நீ எப்ப வந்த? இப்பதாங்க வந்தேன். என்னங்க லைட்டா கூப்பிட்டோன்னே இன்ட்ரெஸ்டிங்க. அப்ப நீங்க தூங்கவே இல்லையா? நான் நல்லா தூங்கிட்டேம்மா. வெளியே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து மொபைல் நோண்டிட்டே படுத்தேன். அப்படியே தூங்கிட்டேன். எப்போதும் நீ நைட்டு சாப்பாடு கொண்டு வரும்போது உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். டைம் போறதே தெரியாது. இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால அப்படியே தூங்கிட்டேன். ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சென்ஸ் சொல்லிட்டே இருந்துச்சு, உனக்கு பிடிச்சவங்க யாரோ வந்திருக்காங்கன்னு. அதான் நீ கூப்பிட்டோன்னே டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். அப்படியா? நம்பிட்டேன். என்ன நம்பிட்டேன்றதே இழுத்து சொல்ற? அப்ப நீ நம்பல. நம்பிட்டேங்க, சத்தியமா நம்பிட்டேன். சரி, உங்களை சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க படுத்து தூங்குங்க, நான் கிளம்புறேன். ஏய், அடிச்சனா மூஞ்செல்லாம் பேந்துக்கும். என்ன நீ பாட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப நீ பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? ஒழுங்கு மரியாதை 1 மணி நேரமாவது என்கிட்ட பேசிட்டு போ, இல்லன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எது அடிச்சீங்கன்னா மூஞ்செல்லாம் பேந்துக்குமா? எங்க அடிங்க பாப்போம். என்ன அடிக்க மாட்டேன்ற தைரியத்துல பேசுறியா? அடிங்களே, அடிச்சுதான் பாருங்களே. பாரு, ரொம்ப தைரியம் தாமா உங்களுக்கு. சரி வாங்க மாடிக்கு போலாம். ஜில்லுன்னு காத்து வருது, அங்க போய் பேசலாம். போலாமே. அப்புறம் எப்படி வந்தா? நிம்மதி அக்கா கூட வந்தேங்க. நிம்மதி அக்கா ஆபீஸ் போயிட்டு வந்தோனே நான் இந்திரனை பார்க்கணும், 2 பேரும் வா வெளியே போலாம், நான் இந்திரனை பார்க்க போறேன், நீ தமிழை பார்த்துட்டு வான்னு சொல்லி என்னை இங்க இறக்கி விட்டுட்டு போனாங்க. அப்புறம் வரும்போது இரு இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலையே.
நிம்மதி என்ன சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க எக்ஸாக்ட்டா சொல்லு. நான் இந்திரனை பார்க்க போறேன், நீ தமிழ் இல்ல உங்களை பார்க்க போ சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஓய், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னியோ அதை ஒழுங்கா சொல்லு. எதுக்கு மென்னு முழுங்குற? ஷிஷோ, என்னங்க தெரியாம உங்க பேரை சொல்லிட்டேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஹே, இதுல என்னமா இருக்கு? இதுக்கு எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஒண்ணு என்ன, எவ்வளவு வேணும்னாலும் கேளு. இல்ல, உங்களை இப்படி என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பேர் சொல்லி கூப்பிடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன திடீர்னு இப்படி வந்து கேக்குற? இல்லங்க, சொல்லுங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இங்க பாருமா, எனக்கு நீ பேசுறது பழகுறது சமைக்கிறதுன்னு தனித்தனியா பிடிக்கணும்லாம் கிடையாது. எனக்கு தங்க புஷ்பம்னா ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். நீயே எனக்கு தான்றப்ப நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. சரி, இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல, அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்ப எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க? ஏங்க சொல்லுங்க ப்ளீஸுங்க. நான் சொல்றேன், ஆனா நீ எதுக்கு கேக்குற? யாரும் உன்ன இந்த மாதிரிலாம் கேட்க சொன்னது? அத ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறமா நான் என்னோட விருப்பத்தை சொல்றேன். அதுவா, நான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேனா, அப்ப அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனா, அப்ப நிம்மதி அக்கா சொன்னாங்க, என்னடி அவக வாக போகன்னு கூப்பிட்டு இருக்க, ஒழுங்கா தமிழ் சாப்பிட்டீங்களா, தமிழ் என்ன பண்றீங்கன்னு பேர் சொல்லி உரிமையா கூப்பிடு. அந்த மாதிரி உரிமையா கூப்பிட்டாதான் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ இன்னமும் என்னங்க வாங்க போங்கன்னு 80s காலத்துல கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுற அப்படின்னு சொன்னாங்க. அப்பையில இருந்து மனசுல அதே ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாத்திப்பேங்க. ஓ, இதான் விஷயமா? ஆமாங்க. சரி, உனக்கு புரியுற மாதிரியே ஒரு விஷயம் சொல்றேன். ஆபீஸ் கல்லைக்கு வந்தல, அப்ப எல்லாரும் என்ன எப்படி கூப்பிட்டாங்க? உங்க பேரு சொல்லி. ஆஹா, கரெக்டா சொல்லு, எப்படி கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டு காமி. ஹாய் தமிழ் அப்படின்னு சொன்னாங்க. பேர் சொல்லி தானே சொன்னாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? தமிழ் தமிழ்னு உங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. பால்காரவங்க, கொரியர் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? தமிழ் சார், தமிழ் அண்ணா அப்படி கூப்பிடுறாங்க. எல்லாருமே என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு மட்டும்தான் என்ன ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுற உரிமை இருக்கு. நீயே சொல்லு, வேற யாராவது என்ன அப்படி கூப்பிட முடியுமா? ஆமா, கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் நல்லா இருக்காது. கரெக்ட், நல்லா இருக்காது. எனக்கு இந்த ட்ரெண்ட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லம்மா. நம்மளுக்கு பிடிச்ச லைஃபா வாழணும். நிம்மதிக்கு அவங்களோட ஹஸ்பண்டா அப்படி கூப்பிடணும்னு தோணுது, கூப்பிடுறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன விஷயம் பிடிக்குதுன்னு நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். இப்போ நான் உன்னை எப்போதும் லட்டுன்னு தானே கூப்பிடுறேன். ஏன் கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியுமா? சும்மா செல்லமா கூப்பிடுறீங்க. இல்ல. இல்லையா? அப்புறம் உன் பேரை உன்னை சுத்தி உள்ளவங்க, உன்னை தெரியாதவங்கன்னு எல்லாருமே கூப்பிடலாம். ஆனா லட்டுன்னு நான் மட்டும்தான் கூப்பிட முடியும். இதுவே வேற யாராவது கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான். என்னங்க, ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட். நான் இத்தனை நாள் இத பத்தி யோசிக்கவே இல்லைங்க. ஆமா, அன்னைக்கு ஏன் அப்போ போன்ல பேசும்போது ஒரு நாள் ஃபுல்லா நீ என் பேரை சொல்லி தான் கூப்பிடணும், நம்ம திட்டிக்கணும்லாம் சொன்னீங்க? அப்ப உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னு தானே அர்த்தம்? எப்போதுமே எங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறது லைட்டா போர் அடிக்கும். அப்ப நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டு விளையாண்டுக்கலாம், சும்மா ஜாலிக்காக. ஆமால, நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? எங்க ஒரு வாட்டி பேர் சொல்லி கூப்பிட பாப்போம். போங்க, நானும் கூப்பிட மாட்டேன். ஒரு வாட்டி கூப்பிடுறா? முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, என் உசுருக்குள்ள தீய வச்சாயோ, என் மனசுக்குள்ள நோய தச்சாயோ. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோஸ் என்னென்ன போடுறோம்ன்றது தெரியும். ஆனா புதுசா சேர்ந்த மக்கள் சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ எப்ப போடுவீங்க, எந்த டைமிங்க்கு போடுவீங்கன்னு நிறைய டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க. சோ அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். நம்ம அனு சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல மொத்தமா 2 சீரிஸ் வந்து அப்லோட் பண்றோங்க. ஒன்னு வந்து காதல் ஆசை யாரை விட்டதோ, இன்னொன்னு வந்து நயாண்டி குடும்பத்தார். காதல் ஆசை யாரை விட்டதோ வந்து திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாட்கள்ல வரும். அதே இது நயாண்டி குடும்பத்தார் வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழன்கிழமை, அப்புறம் சனிக்கிழமை 3 நாட்கள்ல வரும். மீதி இருக்கிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில அலப்பறைகள் வீடியோன்னு ஒன்னு போட்டுட்டு இருக்கோங்க. இந்த சீரிஸ், அதாவது காதலாசை யாரை விட்டதோ அண்ட் நயாண்டி குடும்பத்தார்,
இந்த 2 சீரிஸ்க்கும் அந்த அலப்பறைகள் வீடியோ சண்டே போடுறோம்னு சொன்னோம் இல்லையா அந்த சீரிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அதில் இருக்க கேரக்டர்ஸ் அதில் இருக்கிற பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை, அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் கிரியேட் ஆயிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வர எந்த வீடியோவாக இருந்தாலும் மத்தியானம் 2:30க்கு மத்தியானம் 2:30 மணிக்கு தான் எப்போதுமே வரும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, நான் இது வரைக்கும் மாற்றி போட்டதும் கிடையாது. இன்கேஸ் என்னால் அந்த டைமிங்க்கு அன்னைக்கு வீடியோ போட முடியலன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் 2:30க்கு ஷார்ப்பாக நம்மளோட சேனல்லேருந்து வீடியோ வரும். நான் வேறு எந்த டைமிங்லையுமே போட மாட்டேன், 2:30க்கு மட்டும்தான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாய் மக்களே.